ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஏதாச்சும் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிஞ்சா அஷி அரஷி பார்ட். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம 4 ஹாய் காய்ஸ், ஐ எம் விஜய் தமிழ் கேமிங். இது நம்ம பார்ட் 1. அதில் ஒரு கட்சின்னு வரும். அது காய்ஸ், இது நம்ம பிரதரும் வந்திருக்கான். நிஞ்சா அரஷி. இந்த கேம் வந்து ஒரு நிஞ்சா கேமு. இதில் நிறைய வில்லன்ஸ் வருவாங்க. அவங்கள நம்ம தாண்டி போகணும். சொல்லிக் கொடுக்குறாங்க கேம்ஸ். என்ன கேம் இது? நிஞ்சா அரசி 1 or 2 1 விளையாடாதீங்க. 2 தான் நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க. இதில் 3 ஸ்டார் கலெக்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லை, இதில் வந்து இந்த கத்தி இல்லை, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். இதோ இந்த ஜம்ப் மாதிரி. இது வந்து என்னன்னா டேஷ். இது வந்து இருங்க, இதுதான் ஃபஸ்ட்டு ஜம்ப்பு, டபுள் ஜம்ப். அது இப்போ எவ்வளோனா ஜம்ப் பண்ணிக்கலாம். நம்ம 1 2 இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிப்பேன். அதுக்கு மேலே குறைக்க முடியும்? முடியாது. அப்போ இது வந்து இது வந்து டேஷிங். இது வந்து நம்ம இருங்க, இது எங்கே யூஸ் ஆகும் நான் காட்டுறேன். இது பாருங்க, இந்த மாதிரி தூரத்தில் நம்மளால் அடிக்க முடியாத பர்சன்ஸ்னால் இதை வச்சு அடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது இருங்க, அது வந்து எனிமீஸால நம்மளால பார்க்க முடியாது. நம்ம ஒரு மரம் மாதிரி மாறி நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, இவன் வரானா அடிக்க வரானா. இப்போ அவனால் பார்க்க முடியாது. அவன் யாருன்னே தெரியாது நம்மள. அதாவது இந்த ஃப்ரீ ஃபயர்லாம் கான்னு ஒருத்தருவாள் அவனை மாதிரி. இப்போ இது இருக்குல்ல, இதுதான் இது வெப்பன். இதை வச்சு நம்ம அடிக்கலாம். இப்படி ஒரு இது புனாய் பண்ணலாம். இல்லைன்னா கத்தியை வச்சு கூட அடிக்கலாம். கிட்ட போனால் தான் கத்தி வச்சு அடிக்க முடியாதா? பக்கத்தில் போனால் தான் கத்தியை வச்சு அடிக்க முடியும். தூரமாக இருந்தால் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தூரமாக இருந்தால் இந்த இது புனாய் வச்சு தான் அடிக்க முடியும். நிஞ்சா வச்சு தான் அடிக்க முடியும். இந்த இடத்துல தான் நம்ம இது யூஸ் பண்ணோம். 1 minute காய்ஸ். இந்த இடத்துல நம்மளால நார்மலாக போக முடியாது. ஏன்னா அது வந்து இடம் சின்னதாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்மளால போகவே முடியாது. இதுவே நம்ம இந்த பட்டனை வச்சு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் போயிட முடியும். ஆனால் இது ரீலோட் ஆகும் திரும்பி. இந்த மாதிரி ஒளியிட்டு இந்த பானையும் நீங்கள் அடிக்கணும். இந்த பானை உடைச்சிங்கன்னா காசு இருக்கும். இந்த மாதிரி தான் பண்ணோம். இப்போ 1 முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். 1 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இது இதில் அங்கே தான் பண்ணுறேன். என்ன அது எனக்கு தெரியாது ப்ரோ. இது நான் 1 விளையாடுனேன், 2 தான் விளையாடிருக்கேன். பார்ட் வந்து ஃபஸ்ட்டு லெவலில் என்ன நடக்கும் பார்ட் 1 அதே நம்ம வந்திருக்கோம். ஆமாம், அதில் அந்த கட்சி செம்மையாக இருக்கும். நான் வேணா சம்டைம் எப்போவாவது நான் ஷார்ட்ஸில் காட்டுறேன். அது செம்மையாக இருக்கும். ஷார்ட்ஸ் எல்லாம் போடலாம். இது ஷார்ட்ஸ் வேணால் போடலாம். ஆனால் ஷார்ட்ஸோட இது நார்மலாக வீடியோவாக போடுறது நல்லாயிருக்கும். இதில் நம்ம ஒரு நாளைக்கு 10 பாட்டு. இப்போ இதில் இப்போ 10 பாட்டா? ஆமாம். இப்போ 2 நான் 10 லெவல் முடிச்சுங்களா? ஆமாம், நான் 10 பாட்டு ஒரு நாளைக்கு 10 பாட்டு கொடுத்து பேசி இதில் 1 2 அந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்குது. அதுவும் இருக்குது. அது வந்து இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே முடிச்சணும். இதுன்னு நான் காட்டுறேன். இந்த மாதிரி எல்லாமே ஹார்டாகும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடாகவும் இருங்க. இப்போ நான் காட்டுறேன். இதான் உள்ள இங்கே போனீங்கன்னா இதோ இந்த மேப் ஃபுல்லாகவே குளிர். இதுதான் லாஸ்ட்டு. இதில் பாஸ் ஃபைட் வருவான். அந்த பாஸ் ஒரு ஈஸி பாஸு. அது நான் பார்த்துப்பேன். இப்போது நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் நீங்கள் இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணலாம். உள்ளே போயிட்டு அப்டேட் பண்ணுங்கள். ஆனால் எது அப்டேட் பண்ணுறீங்கன்னா 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இந்த மாதிரி இருக்கும். இந்த 4 முதல்ல நீங்கள் 4க்கு போடணும். 4க்கு போயிட்டு அப்டேட் மட்டும் தான் பண்ண முடியும். 2 தடவை தான் என்னால் பண்ண முடியுது. ஏன்னா இங்கே அவ்வளோ இல்லை. 3வது தான் நான் 1 2 முடிச்சிட்டேன். ஆமாம், 3வது காய்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ 3வதுல இங்கே இப்படி தான் வருவோம். கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம் காய்ஸ். திரும்பி வந்தாச்சு. சரி, அது நீங்கள் கேட்டுக்க
நான் கிரிக்கெட் எங்கள் அம்மா பார்த்துருக்காங்க அதில் காமெடி ஆயிடுச்சு கைஸ். இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே எப்படியாவது ஜெயிக்கணும், அதாவது நம்ம சென்னை ஜெயிக்கணும். ஐயோ கைஸ், நான் நினைத்து கூட பார்க்கல இங்கே இந்த மாதிரி இருக்கும்னு. அப்புறம் இங்கே ஒருத்தவன் இருந்தால் அவனை நான் நினைத்து பார்த்தேன். அப்புறம் இங்கே வந்து ஜம்பா போட்டு முடிஞ்சுது கைஸ். இப்போ டைம் வந்து கரெக்டாக 4 மணி ஆகுது. 4 ஆமாம் 4 8 4 வச்சுருவோம். இவன் தான் கத்தி பூ. இவன் வந்து பூ வச்சுருக்கான். இவன் கத்தி பூச்சாண்டி. இவன் வந்து கத்தியை வச்சு தான் அண்டிப்பான். வேற இந்த பானை அதெல்லாம் பற்றி கத்தி. இவன் வந்து நம்ம எப்படியாவது நம்ம தடுக்கணும்னா இந்த பட்டனை வச்சு சம்டைம்ஸ் நம்ம முக்கியமான வேலையில் இருக்கும் போது இந்த மாதிரி பேசிக்கிட்டே இந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் நம்ம இப்படி மேலே போய்ட்டு பிடிக்கணும். ஐயோ ஜஸ்ட்டு இதுதான் ரீஸ்பானர். இதோ இதுங்க, இதுதான் ரீஸ்பானர். 3 ஹார்ட் இருக்கும். அதில் நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கிறதுலலாம் நம்ம போய் நின்னோன்னா அங்கே மாதிரி லைட்லாம் எரியும். அங்கே நம்ம அவுட் ஆனோம்னா இங்கே நம்ம ரீஸ்பான் ஆகும். இந்த இடத்துல இப்போ நம்ம நின்று இருக்கிறதுல அது மட்டும் இல்லாமல் இதோ இங்கே மேலே இருக்கே இந்த ஹார்ட்டு, அதுதான் நம்மளுக்கு கணக்கு. இப்போ நம்ம ஒரு தடவை அவுட் வச்சுக்கோங்க, அது வந்து ஒன்று முள்ளெலாம் இருக்கும். அதுலேயும் படக்கூடாது. இப்போ நான் கால் வைக்கிறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நம்ம செத்துருவோம். திரும்பி இங்கே வரும்போது இப்போது நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இருங்க, இது இங்கே இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. இது இப்போ 2 ஹார்ட் தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இங்கே 2 ஹார்ட் தான் இருக்கும். சரி, இப்போ வந்து இங்கே வந்துருக்குங்க. இப்படி வந்துட்டு இங்கே 1 கூட விடக்கூடாது. 1ல் விழுந்தாலும் இப்போ 3rd மேட்ச் முடிச்சாச்சு. 4th தான். ஜஸ்ட் வெயிட் கைஸ். இதை எதுவும் ஓட்டி பார்க்காதீங்க. இது ரொம்ப இருக்கும். உங்களுக்காக கஷ்டப்பட்டு போடுறேன் நான். இது இப்போ இங்கே வந்துடுங்க. இப்போ வந்து என் தலையை வெட்டிடுங்க. அப்புறம் இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 2 தடவை ஜம்ப் பண்ணிப்பேன். அப்புறம் இங்கே கொஞ்சம் பத்திரமாகவே இருங்க. இந்த மாதிரி போயிட்டு இங்கே வந்துக்கோங்க. இதில் இந்த கரண்ட் கம்பம் அதில் ஏறணும். ரியல் எஸ்டேட் ட்ரை பண்ணாதீங்க. இதுதான் இப்போ நான் வந்துட்டு இங்கே ஸ்டார் இருக்கா, இது ஓப்பன் பண்ணி நான் வந்துட்டேன். தெளிப்பா ஷீல்டு மண்டபம் இங்கே இருக்கான். அவன் பார்த்துக்கலாம். நான் வந்து ஷீல்டு பூதாடி கைஸ். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்துடுங்க. இந்த கத்தி பூஜாண்டியை போயிட்டு இங்கே போயிடுங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இப்படியே போயிட்டு லென்த்தாக இருக்கும். 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போது. இங்கே ஒன்றும் இல்லை, பயந்துடாதீங்க. இதோ இப்போ பேபி உங்கள் மண்டையிலே வச்சு கொஞ்சம் பரிதாபமாக இருக்கக்கூடாதுன்னா எல்லாம் பரிதாபம் கிடையாது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒழிச்சுட்டு யாரா நீங்கள் அப்பெல்லாம் கேட்கலாம் எங்கள் அசால்ட்டு. அப்புறம் இதில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, அது நான் சொல்ல மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தவங்க கண்ணை வச்சு ஷூட் பண்ணால் அவனை நான் உங்களுக்கு காட்டணும்னு தான் நினச்சேன். நெக்ஸ்ட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து இங்கே ஜம்ப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா? ஆமாம், இது ரொம்ப நாள் கழிச்சு வரும். இதில் ஒருத்தவர் வச்சுருக்கான்ல, அவன் கன்று இது ரஷ்யன் தமிழ் கேம் விளையாடிக்காரு. அவன் இதுதான் ஃபேவரட் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. சரி, இப்போ இங்கே ஜம்ப் பண்ணி வந்துடுங்க. இது வந்து செவத்தில் கூட ஓட்டலாம். ஆமாம், இங்கே இப்படி நம்ம இங்கே ஒரு பானை அடிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஹார்ட் தருவாங்க எக்ஸ்ட்ரா. இந்த பால் மாதிரிக்கு வந்து ஹார்ட்டு இல்லை, இன்னொன்று கூட இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே என்கிட்ட 3 ஹார்ட்டா. இது எடுத்ததுக்கப்புறம் என் ஹார்ட்டை பாருங்கள், 4. ஆமாம் கைஸ், இது நான் இந்த டெக்னிக் எதுக்கு யூஸ் பண்ணேன்னா, இங்கே ஃபுல்லாக செயின்ஸாக இருக்குது. இப்படி போகலாம். இப்போ பாருங்கள், நான் போய் காப்பேன். இப்படி மேலே போனோடனே நீங்கள் போகலாம், அவ்வளோதான். இல்லைனா உங்களால் அப்படி போக முடியலன்னா நீங்கள் டேஷ் கூட கொடுத்துக்கலாம்.
இங்கே பாருங்க அவன் ஸ்டார் வச்சு பேம்பு அதாவது பேம்பு வச்சு மூச்சு வாங்குறான். என்னடா சரி இப்படி நம்மளால மேலே ஏற முடியாது ஏன்னா காங்கிரீட் போட்டு அடிச்சு வச்சுருக்காங்க. இந்த மரத்தில் ஆமாம் இது காங்கிரீட், இது மேலே ஏற முடியும். வால் காங்கிரீட் எதுவெல்லாம் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி கருப்பாக இருக்குல்ல இதில் தான் போக முடியும். எதுக்கு நம்ம இப்படி போகலாம். பார்த்தீங்களா அது ஒரு உட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம அடிக்கிறதுல அது மேலே படவே இல்லை. என்னடா இருக்கு இது பழக மாதிரி அப்புறம் மேலே பத்து ஒரு வழி ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ, இங்கே பாருங்க சிங்கம். அதாவது இட்டாச்சி நினைக்கிறேன். இட்டாச்சிலாம் தெரியாது, இட்டாச்சின்னு சொல்லிக்கலாம். நிஞ்சா தானே, அதனால தான் நான் சொல்கிறேன். ஒரு வேலை நரட்டோ இதில் சேர்த்துங்களா? ஐயோ கைஸ் எனக்கு தெரிஞ்சு இவன் இருக்கான்ல, இவன் ஒரு ஷேடோ நைட் என்னன்னு கரண்ட்டே இப்படி ரெண்டு சைடு இருக்கும், இப்படி போக முடியாது. அது ரெட்டு கரெக்டாக வழி ரெட்டாக மாறும். இங்கே பாருங்க இங்கே நல்லா பார்த்துட்டே இருங்க. இப்போ ஒன்று ஏறி இருக்கா, இப்போ பாருங்க 3. இப்போ பாருங்க கரெக்டாக நான் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க 3. இந்த 3 ஆகணும்னு என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். தண்டர் அடிக்கும். சரி ப்ரோ இப்படி ஏறக்கூடாது, இப்படி ஏறலாமே நினச்சி நீங்கள் இப்படி போவீங்க. தொப்புன்னு ஏறுவீங்க, இல்லைன்னா இப்படி எலக்ட்ரிக் அடித்து அவுட் ஆகிடுவீங்க. இப்படி தான் நம்ம போகணும். இந்த மரத்து மேலே தான் ஏறி ஆகணும். இது ஒரு கடுப்பு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, சும்மா தான் பேசுகிறோம். இங்கே பாருங்க அப்பா நம்ம தப்பிச்சு வந்துட்டேன். யாராலையும் அவங்க வச்சுக்கிட்டு தப்பிக்க முடியாது. இந்த ஸ்டார் எடுத்துட்டு ஆகணும்லாம் இல்லை, நம்ம எடுக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த ஸ்டார் கலெக்ட் பண்ணி தான் ஆகணும்னு தோணும். ஏன்னா ஃபுல் ஸ்டார் எடுத்தால் தான் இதில் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு அப்படி ஃபீல். உங்களுக்கு எல்லாரையும் கொள்ளணும்னு எனக்கு தெரியாமல் தான் அடிச்சுக்கிட்டேன். இந்த தடவை சிங்கம் ஒரு தடவை தான் சாவும், இன்னொரு தடவை சாவாது. இது வந்து இங்கே டேஷ் கொடுத்துருந்தா தான் எனக்கு பிரச்சனை. ஒன்று மீன் இங்கே வந்து பாருங்க, இங்கே வந்துருக்கு. எல்லாம் முடிய போது எங்கேயும் ஸ்டார் எடுத்துக்கணும். அவ்வளோதான், முடிந்து விட்டது. அவ்வளோதான் 5 முடிச்சிட்டேன், இன்னும் 5 தான். பார்த்தீங்களா பாம் வந்துச்சு ப்ரோ, பாம் இருக்கு. ஒன்றும் ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இங்கே வந்துடுங்க, இப்படி ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடுங்க. சரி இங்கே ஒரு பாம் வந்துன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி இப்போ நம்ம கிட்ட 2 ஹார்ட் தான் இருக்குது. தெரியாமல் 2 ஹார்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன். கைஸ் இப்போ வந்து இவனை ஷூட் பண்ணிட்டு இங்கே வந்து நான் நினச்சி கூட பார்க்கல அங்கே பாம் இருக்குன்னு. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இந்த கேமில் பாமானு எனக்கு இந்த கேமில் பாம் இருக்குன்னே தெரியாது. சரி கைஸ் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த பாம் பார்க்குறது. சரி என்னடா இது காத்தா, என்னடா கொடை எடுக்கிறேன். உங்ககிட்ட கொடை எப்படா வந்துச்சு? நீ எப்படா கடையில் போய் வாங்கினியாடா?
கைஸ் ஆனால் இதில் நான் ஒரு கட்சின்னு ஒரு சீக்ரெட் கட்சின்னு சொல்லிட்டா. இது வந்து இவன் வந்து அஸ்லான் எதுக்கு இங்கே, அதாவது இந்த இவன் நான் செல்ல பேர் வச்சுருக்கேன் அஸ்லான்னு, ஏன்னா இவன் அஷி தானே, அப்படியே அஸ்லானாக மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த அஸ்லான் நான் இப்போ சொல்கிறேன். இந்த அஸ்லானுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. இவன் எதுக்காக இங்கே வந்தானா, ஒரு காக்கா இருப்பான். அந்த காக்கா மண்டையன் வந்து அவன் வந்து சொல்லுவான், உன் பையனை அந்த ஒருத்தன் கடத்தி வச்சுருக்கான், நீ இதை எல்லாத்தையும் முடி, அப்புறம் தான் உன் பையன் உனக்கு கிடைப்பான்னு. சரி எனக்கு தெரியும்டா. இங்கே வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே உங்களால் கீழே இறங்க முடியாது. அப்போ நீங்கள் என்னடா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல. இதை அழுத்திட்டு இங்கே வெளியே வந்துடுங்க. இங்கே நின்றுங்கன்னா திரும்பி பறக்க ஆரம்பிச்சிருவீங்க. திரும்பி உங்களால் இறங்கவே முடியாது. நீங்கள் என்ன வேணால் பட்டனை கொடுத்து பாருங்கள், உங்களால் முடியாது. ஐயோ மேலே ஏறானே. சரி பரவாயில்ல, ஜம்ப்புன்னு குதிச்சுட்டு இதோ வந்தாச்சு. இதோ இப்போ இங்கே அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறதுக்கு பதில் இப்படி குதிங்க. குரங்குத்தனமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். கிங்கு ஸ்பைடர் மேன்னா யாருன்னு காட்டேன். பொஜக்குன்னு இங்கே வந்துட்டேன். என்னடா இருக்குது, அது எதுக்குடா நான் இங்கே வந்தேனே தெரில. சரி இங்கே ஏதோ இருக்குது, ஓட்டை இருக்கே, அதான். சரி சீக்ரெட் ரூம் காய்ஸ். எதுக்குடா இப்படி நான் வரும்போது தான் தெரிஞ்சுது, தெரியாமல் நான் இப்படி போனேன். இப்படி குதிச்சு போகலான்ட்டு அதான் இதை பார்த்தேன். உங்களுக்கு தெரியும் நான் பார்த்தது. என்னடா நீ ஸ்பியர் தூக்கிட்டு வர கைஸ். இவன் கொஞ்சம் ஆபத்தான ஆளாக இருக்கிறான். ஸ்பியர் லாங் ஷாட்லேருந்து அடிக்கும், அதனால தான் ஆபத்துன்னு சொன்னேன். சரி, லெட் கெட் இன்டு த கெட்டவன் பிளேஸ் கைஸ். இங்கே வந்துருங்க. இப்படி ஜம்ப் பண்ணி நான் இங்கே கொஞ்சம் கட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம ஓடி போகிறதுக்கு பதில் அப்படி போனது நல்லதுன்னு சொல்லிட்டு கைஸ். எப்படியோ இங்கே வந்துட்டேன். இது இப்படின்னு ஓடி என் முட்டிக்கு தான் வலி. சரி இப்போ இங்கே வந்துட்டு என்னடா இங்கே என்னடா பண்ணுற? ஐயோ அப்பா, ஜஸ்ட்டு மிஸ். இப்படி நன்றிடா. ஐயோ கைஸ், என்கிட்ட 1 ஹார்ட் தான் இருக்குது. இப்போ ஒரு அடி வாங்கினாலும் என் மண்டையில் ஒரு இடி தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. எதுக்கும் நான் இங்கே ஒளிஞ்சிக்கிறேன். எப்பா டேய் சாரி, நான் திரும்பி இங்கே வந்துட்டு இங்கே வேணாம். நான் என்கிட்ட டைமண்ட்ஸ் இருக்குது, டைமண்ட்ஸை வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. காசு கொடுத்து வாங்கினேனே. சும்மா தான் சொன்னேன், காசுலாம் கொடுக்கல, ஃப்ரீயாக தான் வாங்கினேன். அது அப்புறம் யோசிக்கிறீங்கள, அது அப்படி தான். சரி இங்கே வந்து நீங்கள் இப்படி வந்து தையா சாவுடா, வெறியோடு இருக்கேன். 2 ஹார்ட் கொடுத்துருக்காங்க, பயம் தேவையில்ல. ஐயோ என்னடா பயந்துட்டேன்னு நினச்சேடா நீ. கைஸ் இன்னும் ஒரே ஒரு ஹார்ட்டுக்காக தான் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் கிடச்சிடுச்சு, வாய்ப்பே இல்லையே. ஐயோ டேய் இங்கே வாங்க, வெளியே வாங்க கைஸ். இங்கே கொஞ்சம் ஹார்டான பிளேஸ் நினைக்கிறேன். ஐயோ என்னடா 3 வருது. எப்பாடே வின் ஆகிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகலாம். இப்போ தான் 10 முடிக்க போகிறேன். காக்கா மண்டையன் ப்ரோ, காக்கா மண்டையன் இவன் தான் காக்கா மண்டையன். நான் சொன்னேன் த ஸ்டோம் இஸ் ரேஜிங் அவுட் சைடு. ஸ்டோம் அந்த காற்று தான். இட்ஸ் லுக்கிங் லைக் தோஸ் நோ த கோல்டு வில் ஹண்ட் யூ பெல் ட்ரை டு ஃபைண்ட் அப்படின்னு சொல்கிறான். இது அஷி ஸ்டே அலை அஷின்றான். இது எனக்கு புரிஞ்சிச்சு. என்ன சொல்கிறான்னா, இங்கே இப்போ வெளியே போகும்போது குளிர் வருமா, எனக்கு தெரியும்டா. இப்போ வெளியே போகும்போது கீழே பாருங்கள், ஒரு பார் தெரியுதா? அதோ இங்கே தெரியுதா? இருங்க காட்டுறேன். இதோ இங்கே தெரியுதா? சாரி கைஸ் இங்கே தெரியுதா? இதுதான். அது தெரியாமல் தான் வந்துச்சு. இந்த கோல்டு பார் தான் முக்கியம். ஆனால் இங்கே கொஞ்சம் ஸ்பீடாக போங்க, இல்லைனா நீங்கள் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இங்கே வச்சுட்டு ஐயோ இவன் ஸ்பியரும் வச்சுருக்கான், ஷீல்டும் வச்சுருக்கான். அதனால ஸ்லோவாக வரான்.
கைஸ் இங்கேருந்து அவன் என்ன பண்ணுறான்னு தெரியுது. நான் தான் டி ஏன்டா இப்படி பேத்துறீங்க? நினச்சி கூட பார்க்கல அங்கே இருப்பானே. சரி அவன் நான் நினச்சி பார்க்கலந்தா அதுக்கு என்னடா பண்ண சொல்கிறேன்? காஸ் ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே மேலே இருந்து ஒரு கீ எடுத்துகிட்டு வந்தோம்ல, நான் இது எப்படா ஓப்பன் பண்ணுறது? நான் எல்லா பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். ஓ ஹுய் ஹுய் ஹுய். ஓஹோ நம்ம பிளேடு பட்டன் அழுத்தவே இல்லை, அங்கே கீ சிம்பிள் காட்டிச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சுது. இதில் நான் ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நான் வெளியே போயிட்டேன்னா இப்போது முடிகிற ஸ்டேஜ். இப்போ பாருங்கள், இதோ இப்போ எனக்கு இவ்வளோ பாதி போயிடுச்சா. இதோ இந்த பட்டன் இருக்குல்ல, இருங்க இதை இப்படி அழுத்திட்டேன், இருங்க எரேஸ் பண்ணுறோம். இப்போது இந்த பட்டன் இருக்குல்ல, இதோ இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன். இப்போ என்னோடய கோல்டு பாரை பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது. இருங்க நான் ஒரு மேஜிக் பண்ணுறேன். ரொம்ப கம்மியாகிடுச்சா, இவ்வளோ ஆயிடுச்சா. இப்போ பாருங்கள், இந்த செட்டிங்ஸ் பட்டன் கொடுத்துட்டு இதோ அந்த செட்டிங்ஸ் பட்டன் கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டிங்கன்னா ட்ரீம்ஸ் கொடுத்திங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃபுல் ஆகிடுச்சா. இது நான் இதை எடிட்லாம் பண்ணல, நேராக வீடியோவில் தான் இருக்கேன். லைவ்னால் லைவ் கிடையாது. சரி இப்படி இங்கே வந்து நின்றுக்கிட்டு இப்படி வந்துக்கோங்க, டேஷ் கொடுத்துக்கோங்க. இப்படி இங்கே நிற்க வைங்க. அப்புறம் ஃபுல்லாக தான் இருக்கா. ஐயோ இங்கே கொஞ்சம் ஆபத்து நிறைந்திருக்கும். அப்புறம் இதை ரீஃபண்ட் செட் பண்ணிட்டு இங்கே போவீங்க. இப்படி போயிட்டு இங்கே வரும்போது கொஞ்சம் ஸ்பீடாக ஏறும். ரெடி ரெடி ரெடி. இங்கே வந்துக்கோங்க, இப்படி வந்து ஜம்ப் பண்ணிக்கோங்க. ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடுங்க. எதுக்கும் இப்படி போங்க எல்லாத்துலேயும், ஏன்னா சொல்ல முடியாது எங்கே ஆபத்து இருக்குன்னு. ஜம்ப் பண்ணி இங்கே போயிடுங்க. ஜம்ப் பண்ணிட்டு ஐயோ நியர் கைஸ். ஆனால் கோல்டு அதிகமாக இருக்குது. நான் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த இடத்தையே நான் முடிப்பேன். சரி இதோ இப்போது நம்மளுக்காக இங்கே 2 பூசாரி இருக்காங்க, அவங்களை கொன்று விட்டு தூங்கலாம். சரி இவங்க 2 பூசாரி கொன்னும் போது இவங்களோட ரத்தம் தெளிக்கி விட்டது. அந்த பூசாரிங்களும் கொல்லிட்டு இவங்களையும் கொண்டுட்டு இப்போது இந்த வீடியோ இப்போவே அப்லோட் ஆகிடும். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, எந்த கொஷினாக இருந்தாலும் கேளுங்க, நம்ம இருக்கோம். ஐயோ 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 கைஸ் 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 செம்மையானது. செம்ம ட்ரிக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஐயோ பார்த்துருங்க, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது. உஷாருன்னா உஷார், அப்படி ஒரு உஷார் இருக்கணும் இந்த இடத்துல. இப்போ இங்கே இப்படி வந்து இப்படி கீழே குதிச்சு இங்கே வந்துருங்க. உஷாராக இருங்க, உஷாரா. அவ்வளோதான், இங்கே முடிஞ்சிச்சு. இப்போ நானும் முடிஞ்சிட்டேன். இப்படியே 7 முடிச்சாச்சு. கொஞ்சம் வாய்ஸ் எக்கோவாக இருக்குன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் தனியாக இருக்கிற ரூமில் தனியாக இருக்கேன், அதுதான் வாய்ஸ் எக்கோவாக கேட்குது. அது ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. இப்போது வந்து இங்கே வந்துக்கோங்க. இப்படி வந்து இப்படி ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டு இங்கே மேலே இப்படி போகிறதுக்கு பதில் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. ரொம்ப சரி இங்கே யூஸ் பண்ணிட்டு இப்படி டெலிபோர்ட்டிங் ஜுக்ஸ் மாதிரி இங்கே போட்டு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணாதீங்க. அந்த கத்தியை வச்சு அடிப்பானே அந்த ட்ரிக்கு, ஏன்னா இங்கே யூஸ் பண்ணும்போது இப்படி மாட்டிப்பான், இங்கே அப்புறம் அவுட் ஆகிடுவான். கத்தியில் குத்திக்கிட்டு தலைவத்தி கச்சேரி சொல்லிட்டு கச்சேரி என்ன கச்சேரி தீ கச்சேரி. சரி இப்போ இங்கே வந்துக்கோங்க. இப்படி வந்துட்டு அவன் சுற்றி பார்ப்பான். அப்படியே அவன் மண்டியில் ஒரு பட்டியை வச்சுட்டு இங்கே வந்துட்டு டேஷ் கொடுத்துருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். டேஷ் கொடுத்துட்டு இங்கே வந்து இப்படி ஐயோ ஜஸ்ட் இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டு இங்கே அவன் ஷூட் பண்ணுவான். அவன் நான் கண்டுக்காமல் இப்படி உடச்சிட்டு இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டு மட்டும் இல்லாமல் இங்கே உடச்சிட்டு இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டு இவனை வெட்டிடுங்க. வெட்டிட்டு இங்கே வந்துடுங்க. இவங்க ஒருத்தங்க உங்களுக்கு நான் இது சொல்லவே இல்லை. இவன் தான் இதுதான் இது இங்கே இருக்கு. இதுதான் டிராகன் பூசாரி. இந்த பூசாரி என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி கோல்டானதை அடிச்சு விடுது. அந்த கோல்டு இப்போ பாருங்க, இந்த கோல்டு வந்து
இது வாயிலிருந்து வருது. ஸோ இங்கேருந்து வருது. இங்கே இப்போ இது நம்ம இதை கொல்லக்கூடாது. இது வந்து இந்த பக்கத்துலேயே நம்ம போகக்கூடாது. இது இப்படியே குதிச்சுங்க. இங்கே ஒன்றுமே அதில் பண்ண முடியாது. அப்புறம் டேஷ் கொடுத்துங்க. உங்கள் இஷ்டம் டேஷ் பண்ணி கொடுக்காம நம்மளாவே போயிடலாம். இப்படி வந்துக்கோங்க. இப்படி வந்துட்டு இங்கேருந்து எல்லாமே நோட் பண்ணுவேன். இந்த தஷ்வந்த் பூசாரி இங்கே ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றா தான் இது. ஐயோ சாரி. இங்கே பாருங்கள், இது ஒன்று ஒன்றா தான் உயிடுது. அப்போ இங்கே சேஃப் கிடையாதுன்னு இல்லை, இங்கே தான் ரொம்ப சேஃப். ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது போக போக. பட்டக்கு 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 பட்டக்கு. சரி, இங்கே வந்துக்கோங்க. இங்கே வந்து ஐயோ சரி, இங்கே வந்து இது உடைத்து இங்கே வந்து இதை உடைத்துட்டு இங்கே போயிட்டுக்கோங்க. இங்கே மண்டையிலேயே ஒன்று வச்சுட்டு இதுவோ கொஞ்சம் லாங்லேருந்து இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம இது பார்த்தோம்னா இந்த பாம் அது கொஞ்சம் பயமாகவே இருக்குது. எங்கே பார்த்தாலும் அந்த பாம் வந்துச்சுன்னா, பாம்னா அந்த பாம் நினைக்காதீங்க, நான் சொல்கிறது இந்த பாம். சரி, இதை இப்படி ஒரே ஒரு போடு இதை போட்டுட்டு இங்கே வந்து இங்கே வந்து அங்கே பாரு, இங்கே வந்து அங்கே பாருன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே பார்த்துட்டு இவனை அப்படியே ஷூட் பண்ணி கையை போட்டு ஐயோ சீக்கிரம் போடா சிக்கமாக போடா சொல்லிட்டு இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டு எக்ஸ் மார்க் வந்து அது ஒன்று பாருங்க. ஐயோ டேஷ் கொடுத்துருங்க. இந்த இடத்துல டேஷ் கொடுத்துட்டே இருக்கணுங்க. இங்கே வந்துட்டு இங்கே அப்படியே என் கதையை முடிச்சிடுங்க. இப்படி இங்கே வந்துடுங்க. இங்கே தான் போகணும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு டேஷ் வேணும். இங்கே டேஷ் யூஸ் பண்ணிட்டேன், அதனால் அங்கே என்னால் போக முடியாது. சரி, ஐயோ பிரிட்ஜி கூஷ் தூரி உங்களை விருப்பத்துக்குன்னு இங்கே இருப்பாங்க. விருப்பத்துக்குன்னு. சரி, இங்கே இந்த பூசாரி 2 பேருமே பயங்கரமான பூசாரி. இந்த பூசாரி இங்கே இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. இந்த பூசாரிங்களை கொள்ளணும்னா இந்த டேஷை மட்டும் யூஸ் பண்ணுங்க. இந்த பூசாரி இங்கே ஒரே செகண்டில் கொண்டுருவேன். சரி, இங்கே இந்த பூசாரிங்கெல்லாம் கொள்ளுறதுக்கு ஒரு பிளேட் வச்சுருப்பாங்க. அந்த பிளேடில் மாட்டி பின்னமாக மாட்டிகிட்டு இருக்கேன். அது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பட்டக்கு ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடுங்க. அது மட்டும் இல்லை, கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஏன் வாய்ஸ் வச்சு தான் பண்ணணுமா இல்லையான்னு. எப்படியோ 8 முடிச்சாச்சு, இன்னும் 2 தான். நீங்கள் சொல்லுங்கள், நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். வாய்ஸ் வச்சு போகணுமா இல்லை வேணாமா அது மட்டும் சொல்லுங்கள். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வாய்ஸ் வச்சு போடணுன்னா சரி வாய்ஸ் வச்சு போடுறா, இல்லைனா போடுங்க அப்படி எது வேணால் சொல்லிக்கோங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த வாய்ஸ் நல்லா இல்லைடா, நீ வாய்ஸ் வச்சு பேசாத, இந்த மாதிரி சொல்லுங்கள். இல்லைனா நான் வாய்ஸை கூட மாற்றிக்கிறேன். இதில் என்ன சொல்கிறீங்களோ அது உங்கள் கருத்து. சரி, என் வாய்ஸ் இப்படி கனமாக இருக்குது, உங்களுக்கு பிடிக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, என் வாய்ஸ் இப்படி ஆயிடுச்சு. உங்கள் வாய்ஸ் ஐயோ ஷிட் டேமிட்டு ஒரு இடத்துல அடி வாங்காமல் அவுட் ஆகாமல் இருந்த என்ன இந்த பூசாரி கொண்டுட்டான். அந்த பூசாரிக்கு ஒரு பூஜையை வச்சுக்கலாம் வேணாம். என்னைய அவன் பூஜைக்கு ஆயுதமாக எடுத்துக்கிட்டான். இப்போ நான் இந்த பூசாரியை கொள்ளணும்னா இப்படி வந்து இவன் முதுகில் தான் குத்தணும். தவிர அவன் நேரம் நம்மளால் மெட்டே பண்ண முடியாது. மெட்னா மீட் பண்ணவே முடியாது. டேமிட் இதை வச்சு பண்ணணும். நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஆகும். ஆனால் சில டைம் இந்த வேலை ஒர்க் ஆகாது. நான் எந்த பட்டனுமே தொடாமல் அவன் போகிறான் நேராக. அவ்வளோதான்டா செல்லக்குட்டி, போதும்டா. இதுக்கு மேலே உன் ஹெல்ப் எனக்கு தேவையில்லை. சரி, இப்படி இந்த கீ எடுத்துக்கிட்டோம், இதை எடுத்துக்கோங்க. செம்ம டக்கில் இந்த கீ பட்டன்ல இவன் வருவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த ஓல்டு பிளேயர்ல எனக்கு ஞாபகம் இருக்கும். ஞாபகம் வருவதா அப்படிதான் இருக்கு. என்னன்னு தெரியல.
என்னவா? Damn it. Damn it.